தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பை பாராட்ட சிலருக்கு மனமில்லை. ஜிஎஸ்டி வரி குறைப்பில் மாநிலங்களுக்கு அதிக பங்கு உண்டு எனவும் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேச்சு. தமிழகத்தில் செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். கிருஷ்ணகிரியில் 2885 கோடியில் புதிய திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் முதலமைச்சர் ஸ்டாலின். முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பரப்புரை தேதி மாற்றம். செப்டம்பர் 28 மற்றும் 29ஆம் தேதிகளில் தருமபுரி மாவட்டத்தில் பரப்புரை மேற்கொள்ள திட்டம். நடிகர்கள் யார் வந்தாலும் கூட்டம் கூடுவது இயல்புதான். கூட்டத்தை பார்க்க வேண்டாம், கொள்கைகளை பார்க்க வேண்டும் என விஜய் பரப்புரை குறித்து சீமான் விமர்சனம். பெரம்பலூர் மக்களை சந்திக்க முடியாமல் சென்றதற்கு வருத்தம் தெரிவித்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். மீண்டும் வருவேன் என எக்ஸ் தளத்தில் பதிவு. தஞ்சாவூர் மாவட்டம் கீழக்கோவில் 10 கிராமத்தில் உள்ள பழமை வாய்ந்த பூலோகநாத சுவாமி கோவிலில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. பவானிசாகர் அணையின் நீர்வரத்து 2912 கன அடியிலிருந்து 677 கன அடியாக குறைந்தது. அணையிலிருந்து 2900 கன அடி தண்ணீர் வெளியேற்றம். குற்றாலத்தில் உள்ள அனைத்து அருவிகளிலும் சீரான நீர்வரத்து. சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகரிப்பு. இந்தியாவுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்கும் அமெரிக்கா. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்கும் G7 நாடுகளுக்கு வரி விதிக்குமாறு அமெரிக்கா அறிவுறுத்தல். பதினேழாவது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி. இந்தியா பாகிஸ்தான் இன்று பல பரீட்சை. காசாவில் மருத்துவமனை மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். 12 குழந்தைகள் உட்பட 32 பேர் உயிரிழப்பு. மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி தொடரில் தென்கொரியாவுக்கு எதிரான போட்டியில் சீனா வெற்றி. இறுதிப் போட்டியில் இந்தியா சீனா அணிகள் மோதுகின்றன. உலக குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை ஜாஸ்மின் தங்கம் வென்று அசத்தல். இறுதிப் போட்டியில் போலந்தின் ஜூலியா ஸ்ட்ரெமேட்டாவை வீழ்த்தி அபாரம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். ஜிஎஸ்டி வரி குறைப்பை பாராட்ட பலருக்கு மனமில்லை என மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற ஜிஎஸ்டி வரி குறைப்பு தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், ஜிஎஸ்டி அமல்படுத்தப்படுவதற்கு முன்னால் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை 65 லட்சமாக மட்டுமே இருந்ததாகவும், ஆனால் கடந்த 8 ஆண்டுகள் அது 1.50 கோடியாக உயர்ந்துள்ளதாகவும் கூறினார். ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்கள் மீதான வரி சுமை குறைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். தீபாவளிக்கு முன்னதாக ஜிஎஸ்டி வரி குறைப்பு அமலுக்கு வரும் என செங்கோட்டையில் சுதந்திர தினத்தன்று பிரதமர் மோடி கூறியதை குறிப்பிட்ட அவர், தற்போது அதனை நிறைவேற்றியுள்ளதாக கூறினார். இப்போ உணவு பொருட்கள் எல்லாம் 5க்கு வந்துருச்சு, இல்ல 0க்கு போயிடுச்சு. கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் இல்ல. சில உணவு பொருட்கள் 5, சிலது 12ன்னு போனாதான் இந்த விவகாரம். வேணாங்க, எல்லா உணவு பொருளையும் இங்க போட்டுருங்கன்னு சொன்னதுனால இப்போ அந்த கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம்ங்கிறது இந்த ஒரு உதாரணத்தின் மூலமாக உங்களுக்கு நான் சொன்னேன். பாப்கார்னு உணவு பொருள்னு, மீதி எல்லா கேட்டகரியிலும் கூட அந்த மாதிரி கிளாசிஃபை பண்ணிடுங்க. ஒரே டைப் ஆஃப் குட்ஸ் ஒரே இடத்துல இருக்கட்டும்.
அதுல சிலதங்கன்னு போடாதீங்கன்னு அந்த கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம கூட இந்த ரிஃபார்ம்ல பண்ணிட்டோம். ரஜினி, அஜித், நயன்தாரா வந்தாலும் அதிக கூட்டம் வரும் என தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜயை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் சீமான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், திருச்சியில் நடிகர் விஜய்க்கு கூடிய கூட்டம் குறித்த கேள்விக்கு ரஜினி, அஜித், நயன்தாரா வந்தால் இன்னும் பல மடங்கு கூட்டம் வரும் என சீமான் விமர்சனம் செய்துள்ளார். மேலும் இளையராஜாவை இசை இறைவனாக பார்க்கிறோம் எனவும், சச்சினுக்கு விருது தரும்போது இளையராஜாவுக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்தால் எங்களுக்கு பெருமை எனவும் குறிப்பிட்டார். சச்சின் டெண்டுல்கர் அவர்களுக்கு கொடுத்த மரியாதையை என் பாட்டன் விடுதலை போராட்ட வீரன் வாவு சிதம்பரனாருக்கு தரலையே. ஒரு பெரும்பாவலன், விடுதலை பாவலன் பாரதிக்கு கொடுக்கலையே. அது ஒரு தமிழ் மகனாக எனக்கு பார்க்கும்போது, வரலாறை பார்க்கும்போது நான் அவமதிக்கப்படுறதை தான் நான் உணர்வேன். சச்சின் டெண்டுல்கரை விட பாரதியும் வாவுசியும் ரொம்ப இழிவாக போயிட்டாங்களா என்ன சொல்லுங்கள் நீங்கள்? அப்போ அந்த விருது மேலே எனக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நீங்கள் பரிந்துரைக்கிறீங்க, எங்கள் அப்பா கொடுத்தா சரின்னு சொல்லிட்டு போவேன், மகிழ்ச்சி அடைவோம். அப்போ அதில் ஒன்றும் பெருமை இல்லை. அவர் தமிழ் மக்கள், உலகமெங்கு வாழ்கிற தமிழ் மக்களால் கொண்டாடப்படுகிறாங்கல்ல. நாங்கள்லாம் அவரை ஒரு இசையமைப்பாளராக பார்க்குறது இல்லை, இசை இறைவனாக தான் பார்க்குறோம். 7 கிலோமீட்டர் தூரத்தை கடக்கிறதுக்கு 5 மணி நேரம் அப்படின்னும்போது அவரை பார்ப்பதற்கு லட்சக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறாங்க. அது வரும். இப்போ சகோதரர் அஜித்தை இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும். இப்போ என்ன பண்ணலான்னு சொல்லி ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும். நயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டால் இதை விட 2 மடங்கு கூட்டம் தான் வரும். நீங்கள் அதை கூட்டத்தை பார்க்காது, முன்வைக்கிற கொள்கையை பார்க்க. ஆசிய கோப்பை தொடரில் இன்று நடைபெறும் லீக் ஆட்டத்தில் இந்தியா, பாகிஸ்தான் அணிகள் பல பரீட்சை மேற்கொள்கின்றன. ஐக்கிய அரபு அமீரகத்தில் நடைபெற்று வரும் 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் தொடரின் இன்றைய லீக் ஆட்டத்தில் கிரிக்கெட் ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் இந்தியா, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் நடைபெறுகிறது. பல்வேறு விமர்சனங்களுக்கு மத்தியில் துபாயில் நடைபெறவுள்ள இந்த போட்டியானது இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இவ்விரு அணிகளும் கடைசியாக மோதிய 16 ஆட்டங்களில் இந்திய அணி 13 ஆட்டங்களில் வெற்றி பெற்று ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. 2 அணிகளும் வெற்றி பெறும் முனைப்புடன் களமிறங்குவதால் ரசிகர்கள் மத்தியில் மிகுந்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. பாகிஸ்தானுடன் இந்திய அணி கிரிக்கெட் விளையாடுவது தேசிய உணர்வுக்கு அவமானம் என சிவசேனா கட்சியின் தலைவர் உத்தவ் தாக்கரே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டித் தொடர் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. இந்த தொடரில் இந்தியா, பாகிஸ்தான் இடையேயான போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ஆனால் பாகிஸ்தானுடன் இந்திய அணி விளையாடும் விவகாரத்தில் மத்திய அரசுக்கு மராட்டிய முன்னாள் முதல் மந்திரியும் உத்தவ் சிவசேனா தலைவருமான உத்தவ் தாக்கரே கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேட்டியளித்த அவர், பாகிஸ்தானுடனான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியை புறக்கணிக்க வேண்டும் எனவும், பாகிஸ்தானுடன் இந்தியா கிரிக்கெட் விளையாட இருப்பது தேசிய உணர்வுகளுக்கு இழைக்கப்படும் அவமானம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நமது ராணுவ வீரர்கள் எல்லையில் தங்கள் உயிரை தியாகம் செய்து கொண்டிருக்கும் நேரத்தில் நாம் பாகிஸ்தானுடன் கிரிக்கெட் விளையாட வேண்டுமா என கேள்வி எழுப்பியுள்ளார்.